நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். கீழ் வீட்டு அங்கிள் 6 மாசமாக தண்ணி ஊற்றி வளர்த்த வாழை மரம் கொலை தள்ளி 6 வாரம் ஆச்சு. எப்போ வெட்டினாலும் நமக்கு ஒரு பங்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு வெட்டிட்டாங்க, நமக்கு ஒரு சீப்பை தள்ளிட்டாங்க. வாழைக்காங்கிறது ஒரு வரம், அதை வச்சு என்ன வேணால் பண்ண முடியும். நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான வெஜ்ஜுனா அது வாழைக்காய் தாங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைக்காய் 65 பண்ணலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு வாழைக்காய், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். வாழைக்காய் தோலை உரித்து சின்ன சின்ன கியூப் மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலக்கி விடுங்க. அடுத்து முட்டை வெள்ளைக்கரு சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு திரும்பவும் கலக்கி விடுங்க. இப்போ மிளகாய்த்தூள் போட்டு கலக்கி விடுங்க. ஏன் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு கலக்கியிருக்கலாமேன்னு தோணும். அப்படி போட்டால் இப்படி கலர் வராது. அதுவும் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பிடிச்சிக்கும், வாழைக்காயில் பிடிக்காது. எல்லாம் கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அப்புறம் எடுத்து அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஒன்றொன்னா பிரித்து பிரித்து போட்டு அப்படியே பொரிச்செடுக்க வேண்டியதுதான். நம்ம வாழைக்காய் 65 ரெடி. நல்லா சாப்பிடுங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.